கர்பூரி தாகூர் எல்கே அத்வானியை தொடர்ந்து மேலும் 3 பேருக்கு பாரத ரத்னா விருதை அறிவித்திருக்கிறது மத்திய அரசு. அது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இந்தியாவின் மிக உயரிய விருதாக கடந்த 1954ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது பாரத ரத்னா விருது. நாட்டின் வளர்ச்சிக்காக உழைத்த தலைவர்கள், சமூக சேவகர்கள், தொழிலதிபர்கள், நடிகர்கள், விளையாட்டு ஜாம்பவான்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த விருது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பீகார் முன்னாள் முதலமைச்சராக இருந்த கர்பூரி தாகூருக்கு பாரத ரத்னா விருதை அறிவித்தது மத்திய அரசு. அடுத்த சில நாட்களிலேயே பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரான எல்கே அத்வானிக்கும் அறிவிக்கப்பட்டது பாரத ரத்னா விருது. இந்த நிலையில் நரசிம்மராவ், சரண் சிங், MS சுவாமிநாதன் ஆகிய 3 பேருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுவதாக எக்ஸ் பக்கத்தில் அறிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. தற்போதைய தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் 1921ஆம் ஆண்டு பிறந்தவர் PV நரசிம்மராவ். நேரு வம்சாவளியில் வராமல் தென்னிந்தியாவிலிருந்து வந்து முழுமையாக 5 ஆண்டுகள் பதவியில் இருந்த இந்தியாவின் முதல் பிரதமர் நரசிம்மராவ். இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களின் தந்தை என போற்றப்படும் நரசிம்மராவ் தேசிய பாதுகாப்புக்கும் முக்கியத்துவம் அளித்தவர். தொழில்துறை கொள்கையில் அதிரடி மாற்றங்களை செய்து தாராளமயமாக்கலை அறிமுகப்படுத்திய பிரதமர் நரசிம்மராவ். இவரை போலவே இந்திய பிரதமராக இருந்தவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 1902ஆம் ஆண்டு பிறந்த சரண் சிங். காங்கிரஸ் கட்சியில் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட இவர் விடுதலைக்கு பிறகு 1967இல் பாரதிய கிராந்தி தள் என்ற கட்சியை தொடங்கினார். அதே ஆண்டில் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சரண் சிங் 1970இல் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டும் வெற்றி பெற்றார். 1977இல் மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஜனதா கட்சி ஆட்சியின் போது உள்துறை அமைச்சராக பதவி வகித்த சரண் சிங் 1979இல் துணை பிரதமராகவும் பதவி வகித்தார். 1979இல் மொரார்ஜி தேசாய் ஆட்சி கவிழ்ந்ததும் இந்தியாவின் 6வது பிரதமராக 1979 ஜூலை 28இல் பதவியேற்ற சரண் சிங் 1980 ஜனவரி 14 வரை வெறும் 170 நாட்கள் மட்டுமே பிரதமர் பதவியில் இருந்தார். நாடாளுமன்றத்துக்கே போகாத இந்தியாவின் ஒரே பிரதமர் என்ற பெயர் பெற்ற சரண் சிங் விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்தவர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதற்கு முன்பு ராஜகோபாலாச்சாரி, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், சர் CV ராமன், காமராஜர், MGR, அப்துல் கலாம், C சுப்பிரமணியம் ஆகியோர் இந்த பாரத ரத்னா விருதை அலங்கரித்தவர்கள். அந்த வரிசையில் தற்போது இணைந்திருக்கிறார் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் MS சுவாமிநாதன். மான்கொம்பு சாம்பசிவம் சுவாமிநாதன் எனப்படும் MS சுவாமிநாதன் கும்பகோணத்தில் 1925இல் பிறந்தவர். பள்ளி படிப்பை முடித்ததும் திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியில் விலங்கியலில் இளங்கலை பட்டம் பெற்ற பின்னர் கோவை வேளாண் கல்லூரியில் இளநிலை பட்டமும் டெல்லியில் மரபணு பயிர்கள் குறித்த முதுநிலை பட்டமும் பெற்றார் MS சுவாமிநாதன். 1948ஆம் ஆண்டு IPS அதிகாரியாக தேர்வானாலும் அந்த பணியில் சேராமல் வேளாண் துறை சார்ந்த பல்வேறு ஆய்வு நிறுவனங்களில் பணியாற்றினார். அமெரிக்காவின் விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தில் கிடைத்த வேலையை துறந்து 1954இல் நாடு திரும்பியவருக்கு ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் கிடைத்தது வேளாண் துறையில் அரசு பணி. 1955ஆம் ஆண்டு டெல்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தின் மரபணு ஆய்வாளராக பணியில் சேர்ந்த MS சுவாமிநாதன் 1965இல் மத்திய வேளாண் துறை அமைச்சராக இருந்த C சுப்பிரமணியத்துடன் இணைந்து இந்தியாவில் பசுமை புரட்சிக்கு வித்திட்டார். சர்வதேச அளவில் பல்வேறு விருதுகளை பெற்ற அவருக்கு இந்தியாவில் ஏற்கனவே பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பாரத ரத்னா விருதையும் அறிவித்திருக்கிறது மத்திய அரசு. இந்த மூவருக்கும் புகழாரம் சூட்டியுள்ள பிரதமர் மோடி இவர்களுக்கு பாரத ரத்னா விருது அளிப்பது மத்திய அரசின் அதிர்ஷ்டம் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக பெரிய பத்மநாபன்.